நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. லோத்து ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. சீக்கிரமா நான் முடியல. ஓகேங்களா? நான் சொல்றது மட்டும் கேளுங்க. 2 தூதரும் சாயங்காலத்தில் சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எதிர்கொண்டு தலை மட்டும் குனிந்து, அல்லேலூயா. நான் என்ன பேச வந்ததுன்னா, பாவங்கள் இருக்கிற நாம் எப்படி விடுதலை ஆக முடியும் அப்படின்றதான் நீங்க பார்க்கிறோம். பாவங்கள், பாவத்திலிருந்து பாவம் என்றால் ஒன்று, பாவங்கள் என்றா பலது. இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஒரு பாவம் இருக்கும். எல்லாமே சேர்ந்த பாவங்களா மாறுது. அதனால்தான் பாவத்தை சுமந்து தீர்த்தவர் அல்ல, பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லுது. அல்லேலூயா. இன்றைக்கு சாயங்காலத்தில் 2 தூதர் வந்து பாத்தீங்கன்னா சோதோமுக்கு வந்தார்கள். யார் வீட்டுக்கு வந்தாங்க? யார் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அல்லேலூயா. யார் வீட்டுக்கு வரல, சோதோம் அழிக்கிறதுக்காக வந்தாங்க. அல்லேலூயா. சோதோம் கொமோரா பட்டணம் போரின் சேர்க்கை நிறைந்ததா இருந்தது, பாவங்கள் நிறைந்ததா இருந்தது, அக்கிரமங்கள் நிறைந்ததா இருந்தது. அந்த தேசத்துல நல்லது எதுவும் நடக்கல. குடி, முரட்டாட்டம், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அழிவுகள், கொலைகள், கொள்ளைகள், ஓரின சேர்க்கைகள், எல்லா பாவங்களும், சாராயங்கள், மதுபானங்கள், குடிகள், வெறிகள், களியாட்டுகள், சூது எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. அப்போ பார்த்தாங்க இந்த தேசத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று நினைச்சாங்க. அப்பொழுது லோத் அந்த இடத்துல இருக்காரு. லோத்துவும் அவர் 2 குமாரத்திகளும் அவருடைய மனைவியும் என்ன பண்றாங்க, லோத்துடைய மனைவியும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது அம்மான கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அவங்க லோத்துடைய வீட்டுக்கு அவங்க போல அந்த தேசத்தை அழிக்க போறாங்க. அப்பதான் லோத்து பார்த்துட்டு அவர்களை கண்டு எதிர்கொண்டு தலை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியாருடைய வீட்டு முகமானில் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றார். அதற்கு அவர்கள் அப்படி அல்ல, வீதியில ராத்தம், வீட்டுல தங்க மாட்டோம். அல்லேலூயா. நான் ரோட்ல கூட படுப்பா, ஆனா உங்க வீட்டுல வர மாட்டோம் அப்படின்னு சொல்றது. அல்லேலூயா. ஏன்னா அந்த தேசம் முழுவதும் பாவம் நிறைந்ததா இருந்தது. தேசத்தினுடைய வீடுகளில் பாவம் தங்கி இருந்தது. தேசத்தினுடைய இருதயங்களில் பாவங்கள் குடிக்கொண்டு இருந்தது. அதனால தான் இந்த தூதர்கள் சொல்றாங்க, நாங்க உங்க வீட்டுல என்ன பண்ண மாட்டோம், நான் தங்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் என்ன பண்றாரு, அழுது விழுந்து மிகவும் வருந்தி என் வீட்டுல தங்குங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அழைத்து சென்றார். அல்லேலூயா. அழைத்து என்ன பண்றாரு, வீட்டுக்கு அழைத்து செல்லுகிறார். அழைத்து சென்ற இரவுல என்ன பண்றாங்க, ராத்தங்கிறாங்க. இதே 18:1 வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில் கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவருக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்பார்த்து ஓடி. கவனிங்க, இங்க வந்து ஆபிரகாம் வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. பகலில் உஷ்ண வேளையில வெயில்ல என்ன பண்றாங்க, நிக்கிறாங்க. அங்க வந்து வீதியில போறாங்க. அல்லேலூயா. வீதியில போற அவர்களை கிட்டத்தட்ட என்ன பண்றாரு, லோத்து ஓடுறாரு. இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு, ஆபிரகாம் இடத்துல என்ன பண்றாங்க, 3 புருஷர்கள் வந்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. இப்போ இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்கணும்னு சொல்றாங்க. நான் நடந்து பாருங்க, வாசிங்க. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவர்களிடத்துக்கு திருப்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன்
கவனிங்க, அந்த தேசத்துல அவங்க விட்டு போலாம் நினைக்கிறாங்க, தேசத்தை அழிக்காம. லோத்து இருக்கிறாங்க, இந்த தேசத்தை விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு என்ன பண்றாங்க, காம்ப்ரமைஸ் ஆகுறாங்க. ஆனாலும் அந்த ஜனங்க என்ன பண்றாங்க, முரட்டாட்டம் உள்ளவர்களாக என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு முன்பாக என்ன பண்றாங்க, எழுப்பி என்ன பண்றாங்க, வந்து என்ன பண்றாங்க, வந்திருக்கிற புருஷர்களை அழிக்க நினைக்கிறாங்க, தூதர்களை அழிக்க நினைக்கிறாங்க. அல்லேலூயா. அப்படிதான் அந்த கிராமமும் செய்து கொண்டிருச்சு. சபையும் ஊழியக்காரர் அமைதியா இருந்தா கூட சபையின் மேல என்ன பண்றாங்க, இவங்களுக்காக ஜெபம் பண்ண கூட என்ன பண்றாங்க, ஊழியத்தின் மேல என்ன பண்றாங்க, எழுப்புகிறவர்களா இருக்கிறாங்க. அப்படின்னா வானத்தின் அக்கினி தேசத்தை அழிப்போம். அதுக்காக தான் நான் அழிக்கூடாது, அழிக்கிறதுக்கு நாங்க வரல, உருவாக்க தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கோம். அல்லேலூயா. அங்க ஆபிரகாமுக்கு வந்த தூதர்களுக்கும் இங்க வந்த தூதர்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. அவங்க என்ன பண்றாங்க, ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க, இவங்க ரோட்டுக்கு வராங்க. இவங்க வந்த உடனே லோத்து கெஞ்சினார் போயிட்டு. அப்பதான் ஆபிரகாம் ஆண்டவருக்கு சொல்றாங்க, ஆண்டவரே 50 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீர்களா? அழிக்க மாட்டேன்னு சொல்றேன். 40 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? அழிக்க மாட்டோமா. 30 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? அழிக்க மாட்டோமா. 20 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? அழிக்க மாட்டோமா. 10 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீங்களா? அழிக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிடறாரு. அப்போ கர்த்தர் பார்க்கிறாரு, ஆபிரகாம் எவ்வளவு தூரம் கெஞ்சுறாரு. கவனிங்க, ஈசாக்கு பலியிட சொன்னாரா? மறுபேச்சு என்ன பேசினாரா? ஈசாக்கு பலியிட சொன்னார்ல இல்லையா ஆண்டவரே? மறுபேச்சு பேசினாரா ஆபிரகாம்? பேசல. ஸ்ட்ரைட்டா என்ன பண்ணாரு, கூப்பிட்டு போயிட்டு பலியிடுறதுக்காக. ஆனா லோத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அல்லேலூயா, லோத்துக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அல்லேலூயா. கர்த்தரிடத்துல மன்றாடி கேட்கிறாரு. அப்ப கர்த்தர் கணக்கு போறாரு, எத்தனை நீதிமான்கள் இந்த கிராமத்துல இருக்காங்க என்றார். லோத்து அவருடைய மனைவி, அவங்க 2 பெண்கள், 4 பேர் தான் இருக்காங்க. ஆனா இவர் சொன்னது எத்தனை பேரு? 10 பேர் தான் பண்றாங்க இருக்கிறாங்க. 10 பேருக்கு அவ்வளவு அந்த பட்டத்தை என்ன பண்ண மாட்டேன், அடிப்படை சொன்னார். இருக்குது எத்தனை பேர் தான்? ஆனா ஆபிரகாம் தான் கர்த்தர் மனதுருகி இவர் என்ன பண்றாரு, இவர் 4 பேர் என்ன பண்றாரு, காப்பாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிராமம் அவங்க செழிப்புல இல்ல, அவங்க உழைப்புல இல்ல, இந்த சபையோட ஜபத்துல இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஏன் இந்த வருஷம் எதுவும் நடக்கல? 51 நாள் ஜபம் பண்ணோம், மாற்றத்தை பாத்தீங்களா இல்லையா? காரணம் எதுவானா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். கிராமமே ஆஃப் ஆச்சா? ஜபத்தின் வல்லமை பெருசு. முழங்கால்களை நீங்க முடங்கும் போது எல்லா விதமான பிசாசின் கிரிகள் அழியும். அதுக்காக தான் இந்த காரியத்தை நாம் செய்து கொள்ள இருக்கிறோம். இது மாபெரும் சாதனை, நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் வந்ததா? ஒருத்தர் வீட்டுல சண்டை நடந்ததா? ஒருத்தர் மறைச்சாங்களா? ஒருத்தர் அடிச்சினாங்களா? இது வளவா போங்க. அவங்க வீட்டுல சமைத்து அவங்க சாப்பிட்டு அவங்க சந்தோஷமா இருந்தீங்க பாத்தீங்களா? இதுதாங்க விழா. அடிப்பதும் குட்டுவதும் துன்புறுத்துவதும் ஆடுவதும் கூடுவதும் அல்ல விழா. அவர்கள் நம்ம ஒழுக்க நெறிகளை பின்பற்றி வாழ வேண்டும். இதான் விழா என்று தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாம் நிமித்தமாக லோத்தை கர்த்தர் காப்பாற்றுகிறார். லோத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. லோத்து 19:17 வாசிங்க. அல்லேலூயா. நம்ம கூட இப்படிதாங்க. அவர் சொல்றாரு, சரி நீங்க கூப்பிட்டு உங்க மனைவியோ உங்க குழந்தைகளை கூப்பிட்டு உங்க மகள்களையும் கூப்பிட்டு எங்க போ, மலைக்கு ஓடிப்போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே மலைக்கு போக என்னால முடியாது, பக்கத்துல சேவா இருக்குது, சேவாருக்கு நான் போயிடுறேன் ஆண்டவரே, அது சின்ன கிராமமா இருக்குது. 20 வருஷம் இதோ அந்த ஊர் இருக்கிறது, நான் அதுக்கு ஓடி போக தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னது
இருக்கிறது. என் பிராணன் பிழைத்து நான் அங்கே ஓடி போகட்டும். அது சின்ன ஊர் தானே என்றான். அல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டத்தை வந்து புரிஞ்சுங்க. அவருடைய சித்தம் ஒண்ணு இருக்குது, தேவனுடைய சித்தம் ஒண்ணு இருக்குது, தேவனுடைய அனுமதின்னு ஒண்ணு இருக்குது. தேவனுடைய சித்தம் என்பது நான் சொல்றேன் நீ போயிருக்கணும்ன்றதா தேவனுடைய மலைக்கு போ அப்படின்றது. தேவ அனுமதி என்பது இந்த இடத்துல என்ன பண்றாரு, சேவாருக்கு போறேன் சரி போ அப்படின்னு சொல்ற அனுமதி கொடுக்குது. மன கஷ்டப்பட்டு அனுமதி கொடுக்குது. உங்க வாழ்க்கையில கூட நான் சொல்றேன், அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தை கேட்டதான் ஜெபம் பண்ணணும். தேவ அனுமதி கேட்காது. தேவன் உங்களை பார்த்து அனுமதி கொடுத்துருவாரு. ஆனா அந்த அனுமதியில கஷ்டம் இருக்கும், பாடுகள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். கஷ்டப்பட்டு தான் தேவ அனுமதிக்குள்ள நுழைவார்கள் இருக்கும். ஏன்னா அது உங்களுடைய முடிவு. அதை தேவன் உங்களுக்காக என்ன பண்றாரு, மாற்றுகிறவரா இருக்கிறார். நீங்க நினைக்கிற காரியங்கள் ஒரு ஆள் உங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறாரு. இனிமேல் கேட்கணும், நாங்க நடக்கிறது என் வாழ்க்கையில நடக்கூடாது, நீங்க நினைக்கிறது என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த கிராமத்துல நீங்க தான் ஐஸ்வர்யவான்களா இருப்பீங்க, நீங்க தான் பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பீங்க, நீங்க தான் எழுப்புதல் உள்ளவர்களா இருப்பீங்க. அல்லேலூயா அப்படின்னு இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்க, அப்பொழுது என்ன பண்றாங்க, அவங்க மலைக்கு போய் மலைகளின் தேவனை ஆராதிக்காதபடிக்கு அவங்க மாம்ச ரீதியா யோசிக்கிறாங்க. அவங்க 2 மகள்களும் மாம்ச ரீதியா இந்த மலைகள்ல எந்த புருஷனும் இல்லையே, இந்த மலைகள்ல எந்த மனிதனும் இல்லையே, எங்க சங்கதி எப்படி பெருகும் அப்படின்னு சொல்லி மாமிச ரீதியா யோசிச்சதுனால கண்டிப்பா மோவாப் ஆகணும். அல்லேலூயா. அவர்களுக்கு பிறந்தது பாத்தியா லோத்துவால தன் சொந்த தகப்பனிடத்துல என்ன பண்றாங்க, உறவு கொண்டு அவங்க என்ன பண்றாங்க, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. ஒருத்த பேர் மோவாப், ஒருத்த பேர் அம்னோன். அந்த மோவாப் தேசத்தை ரூத்து போனாங்க. அம்னோன் அந்த தேசத்துல இருந்தான். விக்கிரகம் இருந்தது அம்னோன், பாவம் இருந்தது மோவாப். ரெண்டுமே தேவனுக்கு அருவருப்பான செயல். அது அவர்கள் சந்ததி தான் என்ன பண்ணுச்சு, மோவாபின் சந்ததியாகவும் அம்னோனின் சந்ததியாகவும் உருவானது. அல்லேலூயா. இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறே, மலையில் செபிக்கிறவர்களே, சபையில் செபிக்கிறவர்களே, சியோனில் வாசமா இருக்கிறவர்களே, பரிசுத்தவான்களே, பரிசுத்தவாட்டிகளே, நீதிமான்களே, உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அவர் சொல்ற திட்டத்தின் பிரகாரம் வாழுங்க, அவர் சொல்ற நோக்கத்தின் பிரகாரம் வாழுங்க. தேவன் உங்களுக்கான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவனுடைய அனுமதியோடு என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. தேவனுடைய சித்தத்தை என்ன பண்ணுங்க, செய்து முடிங்க அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதனால இந்த லோத்து தனக்குள்ள ஒரு நோக்கம் ஃபர்ஸ்டே சொல்றாரு. ஆபிரகாம் கிட்ட போயிட்டு, அப்பா நான் என்ன பண்ணணும், எந்த தேசத்துக்கு போகணும் நீங்க சொல்லுங்கப்பான்னு கேட்கல. அவரே முடியாது, நாங்க பச்சாரி நாங்க போறோம்னு போயிட்டாரு. நீங்க ஆண்டவர் சொல்றாரு மலைக்கு போனாரு போல, சேவாருக்கு போறாரு. சேவாரை அழைச்ச உடனே கர்த்தர் பார்த்து மறுபடியும் மலைக்கு போவாரு. முதலே மலைக்கு போயிருந்தா அநேக காரியங்கள் நடந்திருக்கும். அப்புறமா போனதுனால ஒண்ணுமே இல்லாம போச்சு. அல்லேலூயா. அதான் சொல்றேன், கர்த்தர் சொல்லும் போதே போனுங்க, கர்த்தர் சொல்லும் போதே செயல்படுத்துங்க அப்படின்றது நீங்க எல்லாம் பண்ணுங்க. புரிந்து கொள்ளுங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில இருக்கிறதான எல்லா சாபங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் என்னையோட விட்டு விடுங்கள், இரக்கம் பெறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இரக்கத்தை பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு வேதாகம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த யாக்கோபு ரூபனை பார்த்து சொல்றாரு, தண்ணீரை போல தலைமுனவனே நீ மேன்மையடைய மாட்டாய். ரூபன் என்ன பண்றாரு, யாக்கோபின் மருமான வேலைக்காரிய மருமான வேலையின் இடத்துல என்ன பண்றாரு, படுக்கை மேல் ஏறுகிறார். அதனால அவர் சொல்றாரு, நீ தண்ணீரை போல தலைமையில நீ மேன்மையடைய மாட்டாய்ன்னு சொல்லி ரூபனை பார்த்து என்ன பண்றாரு, சாபம் போடுறாரு. பெற்ற தகப்பன் யாருக்காக, யாருக்காக, தன் மறுமணியாட்டிக்காக என்ன பண்றாரு, தன்னுடைய வைப்பாட்டிக்காக என்ன பண்றாரு, சாபம் விடுறானா இல்ல. அல்லேலூயா. யாருக்காக விடுறாருன்னா, அவன் கர்த்தருடைய திட்டத்தின்படி வாழல, அவசரப்படுறான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ, அவர் என்ன செயல்படுத்துகிறாரோ அது பிரகாரம் செயல்படுத்துங்க. உங்க மூளை செய்வதை சொல்வது என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. உங்களுடைய எதிர்காலங்கள் சிறப்பாக அடையும் அப்படின்னு சொன்னா கர்த்தர் என்ன சொல்றது செய்யுங்க. அல்லேலூயா. அது உங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும், நடக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அப்படி வேறு சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆதியாகமம் 34 எடுங்க. ஆதியாகமம் 34ஆம் அதிகாரம் யாக்கோபுக்கு பெற்ற மார்க்கேத்தினால் தேசத்து பெண்களை பார்க்க புறப்பட்டார். அவர் ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய
கவனிங்க, கர்த்தருடைய தீனான்னு ஒரு மகள் இருந்தாங்க, யாக்கோபுடைய மகள். அவங்க தேசத்து பெண்களை பார்க்க செல்லுகிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க, எந்த தேசத்து பெண்கள் அப்படின்னு சொன்னா கானான் தேசத்து பெண்கள் என்ன பண்றாங்க, பார்க்க புறப்பட்டு செல்கிறார்கள். அல்லேலூயா. கானானிய பெண்கள் என்ன பண்றாங்க, பார்க்க புறப்பட்டு செல்கிறார்கள். இந்த ஆபிரகாம் ஈசாக்கு பெண் எடுக்கும் போது கானானேயரில் பெண் கொள்ளாமல் எங்கப்ப பெண் கொள்ளணும், என் தகப்பனுடைய வீட்டு இருக்கும், என் இடைக்கான பந்தியில் எடுத்து போய் என்ன பண்ணேன், ஈசாக்கு ஒரு பொண்ணை பாரு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கானானிய பெண்கள் விக்கிரகத்தில் நிறைந்தவர்கள், விக்கிராராதனை அதிகமாக நிறைந்தவர்கள், பாவம் நிறைந்தவர்கள், அக்கிரம் நிறைந்தவர்கள் தான் கானானிய ஸ்திரீகள். அல்லேலூயா. அந்த கானானிய ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, ஸ்நேகம் செஞ்சுறாங்க. இது யாக்கோபுக்கு பிடிக்கல. இது யாக்கோபுடைய மகள் தீனாள் அந்த இடத்துல போகும்போது தன்னுடைய சிநேகிதிகள், பாலிய சிநேகிதிகளை பார்க்க போறாங்க. அந்த சிநேகிதிகள் அவள் தப்பான காரியங்கள் என்ன பண்றாங்க, சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சீக்கிரம் என்பவன் இவள் யார் என்று கண்டு அவள் என்ன பண்றா, தீட்டுப்படுத்தினார் என்று சொல்லுங்க. கன்னி பெண்கள் அன்றைய காலத்துல உலாவக்கூடிய சூழ்நிலையில சீக்கிரம் என்பவன் என்ன பண்றா, அந்த தேசத்துல அந்த மக்களை பார்த்து தீட்டுப்படுத்துறான். அல்லேலூயா. இதை யாக்கோபு கேள்விப்பட்டு சமரசம் செய்யறாங்க. சமரசம் செய்யும் போது ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த தீனாளுடைய சகோதரர்களாகிய யூதாலாம் சேர்ந்து அந்த தேசத்துல அவங்க தங்கச்சி மேல கை வச்சவன் யாரையும் விட்டு வைக்கவில்லை. தேசத்தில் முள் புகுந்து எல்லா ஆண் மகனையும் வெட்டி போட்டாங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு பெண்ணு, ஒரே 5 நிமிட சுகம், 5 நிமிடம் காரியங்களுக்காக, அற்ப சுகத்துக்காக அநேக ஆண்கள் மரித்தார்கள், அநேகருடைய வாழ்க்கையை இழந்தார்கள். தீனாலும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாங்க, சீகமும் தன்னுடைய வாழ்க்கையை இழந்தாங்க, அநேக பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து நிற்கிறார். ஒரே ஒரு தீனாள் நிமித்தமாக, ஒரே ஒரு சீகம் நிமித்தமாக அந்த தேசத்துல கிட்டத்தட்ட ஒரு 5000 10,000 தாலிகள் அறுக்கப்பட்டது. இன்றைக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை தமிழகத்துல, இந்தியாவுல நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் போது எத்தனையோ குடும்பங்களுடைய நமக்கு தெரியல, எத்தனையோ கோர்ட்டுகள்ல, எத்தனையோ வழக்குகள்ல ஒருத்தர் செய்த தவறு நிமித்தமாக, கணவன் செய்த தவறு நிமித்தமாக, மனைவி செய்த தவறு நிமித்தமாக எத்தனையோ குடும்பத்தினுடைய தாலிகள் கீழே இறங்கி கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. எத்தனையோ குடும்பங்கள் அநேக சாபங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய பிள்ளைகள் தகப்பன் இல்லாம தாய் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பிள்ளைக்கு தாய் இருக்குது, ஒரு பிள்ளைக்கு தகப்பன் இல்லை, எல்லாம் இருக்கிறாங்க உயிரோட. ஆனா ஒன்றா சேர்ந்து வாழக்கூடாதபடிக்கு அநேக தடைகள். இது பிசாசின் செயல் என்று நீங்க புரிந்து கொள்ளணும். நம்முடைய தமிழகத்துல கலாச்சாரம் நிறைந்த இப்படிப்பட்ட பூமியில இப்படி நடக்குமானால் அதர் தேசத்துல உலகம் முழுவதும் எப்படி நடக்கும்? பாவம். ஆனா தேவன் வெறுக்கிறார். அன்பான கர்த்தர் வேசித்தனத்தால் வெறுக்கிறார். திருமணத்துக்கு முன்பது செய்வது வேசித்தனம், திருமணத்துக்கு பிறகு ஒரு கூட என்ன பண்ணுவது, இருப்பது விபச்சாரம் என்கிறது. இதை கர்த்தர் அருவருக்கிறார். இது கர்த்தர் நேசிக்கவில்லை. அதனாலதான் சொல்றேன், சபையில் இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற நீங்கள் இது எல்லாவற்றையும் செய்கிற ஆட்களோடு பயணிக்க கூடாது. இது பயங்கரமான குற்றமாக மாறும். இது என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, இது செயல் நிமித்தமாக ரொம்ப அருவருப்புகளை சந்திக்க வேண்டியது, அநேக கெட்ட பெயர்கள் எடுக்கொண்டிருக்கும், அநேக காரியங்களை செயல்படுத்துவதா இருக்கு. ஒரு தேசம் இருந்தது, ஒரு சம்பவத்தை சொல்ல கேளுங்க. ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்துல ராஜாவா அந்த கிராமத்துல யாருனாலும் ஆகலாம். ஆனா 5 வருடங்கள் முடிந்த பிறகு அந்த தேசத்துல அந்த ராஜா இருக்கக்கூடாது. பக்கத்து தேசத்துல, பக்கத்து நாட்டுல ஒரு கடல் தாண்டி போனா, படகுல போனா அந்த இடத்துல ஒரு காடு இருக்கும். அந்த காட்டுல இருக்கும்போது ராஜா போட்டுருவோம். அங்க சிங்கம், புலி, கரடிலாம் இருக்கும். எல்லாம் அந்த ராஜாவை சாக வச்சு, அதனால யாருமே அந்த தேசத்துல ராஜாவாகிறதுக்கு முன் வரல. 5 வருஷம் நல்லா வாழ்ந்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் முன் வரல ராஜாவாகும். அது அனைத்து ராஜாக்கள் மறித்தாங்க. பார்த்து எல்லாருக்கும் பயம், குடும்பத்தை விட்டு எப்படா போறது அப்படின்னு சொல்லிட்டு
ஒருத்தர் மட்டும் நான் ராஜாவாக சொல்லி பேர் உட்காந்து ராஜாவா ஆண்டார். 5 வருஷமா முடிஞ்சிச்சு. படகுல என்ன பண்றாங்க? படகு ஓட்டு போறாங்க. யாரும் படகு ஓட்டி ஒரு மட்டும் என்ன பண்றாங்க? போறாங்க. படகு ஓட்டி ஒரு பார்த்து சிரிக்கிறார். என்னப்பா அப்படின்னு நான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேர் நான் கூட்டு போய்க்கிறேன், எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? அழுதுல வருவாங்க. நீங்க மட்டும் கம்பீரமா சந்தோஷமா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இவர் சொன்னாரா, நான் ஆடணும், நீ கொஞ்ச நேரத்துக்கு சாக போறீங்கன்னு சொல்லிட்டு படப்படி சொன்னாங்க. அங்க சிங்கம் இருக்கு என்ன பண்ணி வைக்கிறாங்க? சிங்கம் புலி கரடிலாம் இருக்கு என்ன பண்ணி வைக்கிறாங்க? அதுக்குதான் முன்னாடியே சிங்கம் கரடி இதெல்லாம் அழிக்கிறவங்களை அமைச்சு வேட்டையாடுறவங்களை அமைச்சு ஒரு பதவி ஆச்ச ஒரு வருஷத்துலயே அழிவுக்கு ஆள் அமைச்சுட்டு சொன்னாங்க. சாப்பாடுக்கு என்ன பண்ணி வைக்கிறாங்க? 1000 பேர் உருவாக்கி இந்த தேசத்துல இருந்து அங்க போய் பயிர் செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அமைச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அங்க வீடுல என்ன பண்ணிருந்தாங்க? சிவில் இன்ஜினியர்லாம் எப்படின்னு அமைச்சு கட்டடம் கட்டுறவங்க அங்க வீடுலாம் இருக்காது, அங்கேயே ஒரு ரெடி பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ இவருக்கான எல்லா வசதிகளையும் இவர் மறித்து போகக்கூடாத காட்டில் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. ஆயத்த பணிகளை செஞ்சுட்டாரு. 5 வருஷம் முடிஞ்ச உடனே அங்கேயே ஒரு நாட்டை உருவாக்கிட்டாரு. இப்ப அங்க 5000 பேர் இருக்காங்க. இங்க இருக்கிற ஆட்கள் என்ன அமைச்சு என்ன பண்றாரு? அவருடைய பவர்ல அங்க ஒரு நாட்டை உருவாக்கிட்டாரு. இப்ப நான் சாக போறது இல்ல, ராஜாவா போறேன்னு சொன்னார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட பரலோகத்தில் இருக்கிறார். இந்த பூமியை சீர்படுத்தி, இந்த பூமியை ஸ்திரப்படுத்தி, இந்த பூமியில் இருக்கிற பாவங்களை அழித்து, இந்த பூமியில் உள்ள குற்றங்களை அழித்து ராஜாதி ராஜாவா வாழ போகிறார். நிறைய பேர் சொல்றாங்க, இந்த பூமியில பாவம் இருக்கு, பிசாசு இருக்குது, இந்த பூமியில அநேக மக்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி இருக்கு. கர்த்தர் எல்லாவற்றையும் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நிச்சயம் ஒரு நாள் நம்ம எல்லாமே மாறும். எல்லாரும் ரட்சிப்புகளாக நம்ம ஓடி வருவார்கள். எல்லாரும் தேவனுடைய அன்புல நிலைத்திருப்பார்கள். அது கொஞ்ச காலம் தான் என்ன பண்ணும்? நீங்க நினைக்கிறது நடக்காது. தேவன் நினைக்கிறது ஏதோ நடக்கும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைய, உங்கள் எதிர்காலத்தை கர்த்தருக்கு நேராக நீங்க ஒப்பு கொடுங்க. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பரலோக ராஜ்யத்தை நோக்கி அவர் சொல்லுகிற காரியங்களை திட்டங்களை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரலோகம் மட்டும் பூமி அழிஞ்சுட்டு நினைக்கிறீங்களா? பூமியில அழிச்சிட்டு பரலோக தமிழ் கூட்டு போட நினைக்கிறீங்களா? வானமும் பூமியும் ஒன்றாக உருவாக்கப்பட்டது. ஆதியில தேவன் வானத்தையும், அல்லேலூயா, பெரிய சாப்டர் நான் சொல்லிக் கொடுக்கிறேன். வானமும் பூமியும் கர்த்தருடையது. வானம் எனது சிங்காசனம், பூமி எனக்கு பாதுகாப்பு. அல்லேலூயா. அதனால அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம என்ன பண்ண வேண்டும்? இந்த வானத்தை மாத்திரம் உண்டாக்கி இது நம்ம கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண மாட்டாரு? இந்த பூமி அழிச்சிட மாட்டாரு. அவர் அழிக்கிறதுக்கு வரல, உருவாக்கவே வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. சாமுவேல் 13வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சகோதரனுள்ள ஒரு சகோதரி இருந்தார். அவன் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் கோபம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவன் கன்னியாஸ்திரிகளாய் இருந்தால் அவனுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு சொல்லுகிறேன். அம்னோன் ஒருத்தர், தாவீதுடைய மகன் அம்னோன். அப்சலோம் ஒருத்தர் இருக்காரு, அவரும் தாவீதுடைய மகன். தாமார் ஒருத்தர் இருந்தாங்க, அப்சலோமின் தங்கை, அவரும் தாவீதுடைய மகளா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அம்னோன் தாவீதுக்கு என்ன பண்றாரு? மகனா இருக்கும்போது இவர் என்ன பண்றாரு? இந்த தாமாரின் மேல் என்ன பண்றாரு? மோகம் கொண்டு இந்த தாமாரை அதிகமா நேசித்து வர வர என்ன பண்றாரு? எல்சினே போறாரு. நாங்க ராஜ்யத்துல இருக்கிறவங்க கேட்கிறாங்க, உனக்கு ராஜாவுடைய சாப்பாடு இருக்குது, ராஜாவுடைய வஸ்திரம் இருக்குது, ராஜாவுடைய எல்லாமே இருக்குது, நீ இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னு அம்னோனை கேட்கும்போது அம்னோன் அவர்கள் சொல்றாரு, என் சகோதரி ஆகிய இந்த தாமாரின் மேல் எனக்கு
நேசிப்பு அதிகமா இருக்குது, அதனால அவளை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, நீ உடம்பு சரியில்லாத மாதிரி படுத்து தூங்கு, ராஜா வந்து உன்னை பார்ப்பாரு சொன்னார். உடனே தாவீது ராஜா வந்து அம்னோட பார்க்கறாரு. என்னப்பா உடம்பு எப்படி பார்க்குறதுன்னு கேட்குறது. அப்போ அவர் சொல்றாரு, இல்லை என் சகோதரி ஆகிய இந்த தாமார் வந்து எனக்கு ஒரு அடையை பண்ணி கொடுத்தா உடம்பு நல்லாயிடும், அவளை நான் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, தாவீது இப்படி சொல்றாரு. உடனே தாவீது என்ன பண்றாரு, தாமாரை அழைத்து கொண்டு வந்து தாவீது போயிடுறாரு. தாமார் என்ன பண்றாங்க, இந்த அம்னோன் கிட்ட மாட்டி தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவளை எவ்வளவு நேசித்தானோ அவ்வளவோ அந்த தாமாரை வெறுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்க வாழ்க்கையில நான் சொல்றேன், பாவம் செய்யும் போது இனிமையாக இருக்கும், செய்து முடித்த பிறகு அதனுடைய கசப்பு மனதை மாற்றிவிடும். ஆண்டவருக்கு நேரம் போக முடியாத படிக்கு அது சலிப்பு தட்டிவிடும். ஒருவேளை பாவம் செய்து விட்டு நீங்கள் அப்படியே சாதாரணமாக இருப்பீங்களா, உங்களுக்குள்ள ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். பாவம் செய்து விட்டு எவன் உணர்ந்து அழுது புலம்பி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறானோ அவனுக்குள்ள ஆவி இருக்கிறது, அவன் மறுபடியும் அந்த பாவத்தை செய்ய முடியாது என்று அல்லேலூயா. அப்புறம் அம்னோனுடைய நிலைமை ஆச்சு தெரியுமா, அம்னோனுடைய நிலைமை ஆச்சு தெரியுமா, அப்சலோம் தூக்கி கொண்டு சென்று 2 வருடங்கள் கழித்து அம்னோன் தலையை வெட்டி போட்டார் என்று சொல்லு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன் கேளுங்க, பாவம் செஞ்சா தேவன் சாவடிக்க மாட்டாரு, நீ செய்த பாவமே உன்னை கொல்லும். அல்லேலூயா. நம்மள நினைச்சுக்கிறோம் பாவம் செய்த ஆண்டவர் வந்து சாவடிப்பாரு, சாமி வந்து கண்ணை குத்திடும், கண்ணெல்லாம் குத்தாது சாமி. ஏசாப்பாவும் சாவடிக்கிற தெய்வமும் கிடையாது, அவர் உனக்காக செத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு சொல்லுகிறேன், நீ செய்த பாவம் பிசாசினுடையது, அந்த பிசாசே உன்னை கொல்லும். அல்லேலூயா. தெய்வம் என்ன பண்ணும், அன்று கொல்லலாம் இப்ப நின்று கொல்லன்னு சொல்றாங்களா, தெய்வம்னா கொல்லவே கொள்ளாது, அதான் தெய்வம். அல்லேலூயா. தெய்வம் என்ன பண்ணாது, அன்பு செலுத்த சொல்லுது. நம்ம தெய்வம் என்ன சொல்லுங்க, இருந்தவரே தேர்ந்த உலகத்துல அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, பிதாவாகி தேவன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. தேவர்கள் மாத்திரம் தான் உலகத்தை உண்டாக்குனவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், உன்னிடத்தில் அன்பு கூறுவது பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எதற்காக இந்த வசனத்தை நான் போதிக்கிறேன் என்றால், நம்ம எல்லாரும் வாலிபர்களா இருக்கிறோம். நான் மனம் திரும்பிட்டேன், நான் நாடகம் இருந்தேன், நான் சபைக்கு வந்தேன், நான் உண்மையா இருந்தேன், விழாதபடி எச்சரிக்கையா. 2025 விழக்கூடிய காலங்கள், 2025 பஞ்சத்தின் காலங்கள், 2025 உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய காலங்கள். இந்த காலகட்டங்கள்ல உன் மேன்மையை இழந்து விடாத. ஒருவேளை இந்த அம்னோன் உடனே இருந்த ராஜாவுடைய சாணத்துல போய் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு மந்திரி அமர்ந்திருக்கலாம், தன் தலையை இழந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த தீனால் தேசத்து பெண்களை புறப்பட்டு போய் பார்க்காம இருந்தா ராஜஸ்திரிகள்ல இளவரசியா இருக்க வேண்டியவள் ரோட்ல போய் மறுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த லோத்து இருக்க வேண்டிய இடத்துல இருந்தான்னா உயர்ந்த சாதனை கருத்து கொடுத்துருப்பாரு. அம்னோமிய மோவாபியை உருவாக்கி தீட்டான சந்ததியில உருவாக்கி இருக்க மாட்டாரு. லோத்து நீதிமான் தான், தன்னுடைய இஷ்டத்துக்கு அதை செய்யல, யாருடைய இஷ்டத்துக்காக அதை செய்ய நடந்தது. புரிஞ்சுக்க. அல்லேலூயா. யாருடைய இச்சைக்காக நடந்தது அது, அவங்க பெண்களின் இச்சையை தீர்த்து கொடுப்பதற்காக நடந்தது. இச்சை வாழ்க்கை நம்ம கெடுத்து விடும். அன்பான கர்த்தருடைய நம்முடைய சுய இச்சை, நம்ம நினைக்கிறதா இச்சை, நம்முடைய செயல்பாடுகள் தெரிகிறதா இச்சை. அது உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் செயல்படக்கூடாது. இச்சை என்பது ஒரு பாவத்தை மட்டும் குறிப்பது அல்ல. பொருட்களின் மேல இச்சை, ஒருத்தர் மேல பொறாமை இச்சை, எரிச்சலின் இச்சை, இதெல்லாம் இச்சையில் என்ன பண்ணுவோம், சென்றாடியும். அப்ப யாரை பார்த்து நம்ம போராம படியாத இச்சிக்காத படிக்கு தேவனுடைய இச்சைக்கு தக்கத்துல நிகழல்ல அப்படின்னு வார்த்தை சொல்லுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் இச்சை அடக்கமா இருக்கு. நம்ம கற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கும், இச்சை அடக்கமா இருக்கு. அவதான் கிறிஸ்தவன்,
மறைமுகமான பாவங்கள், மறைமுகமான வலைகள், இருளான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. தேவனுக்கு முழங்கால் பண்ணிடுங்க. ரகசிய பாவங்களை இன்னைக்கு அறிக்கிடுங்க. அந்தரங்க பாவங்களை இன்னைக்கு அறிக்கிடுங்க. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நீ சொல்லும் போது உன்னை பரிசுத்தமா தேவன் மாற்றுவார், உன்னை உயர்த்துவார் சொல்லுகிறது. ஒருவேளை இந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். எல்லாரும் இருக்கிறாங்க. தனிப்பட்ட ரீதியா போய் என்ன பண்ணுங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து இன்றைக்கு நீங்க பரிசுத்தமாகுங்கள். நாளைக்கு நீ பரிசுத்தமான கடல் கண்டா போல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இருந்தனா, பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா வாழ்க்கையினுடைய அத்தனை ஸ்டேஜ்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ கூடவே இருந்து நடத்துவார். விட்டு விடாதீங்க. பாவத்தை தான் அம்னோன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது அம்னோன் சொல்லியிருக்காரு. ஏன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, பாவம் செஞ்சாரு, பயங்கரமா வெறுத்தாரு அந்த பாவத்தை. ஹல்லேலூயா. பாவம் செய்வது விஷயம் இல்ல. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பாவம் நடக்கும். ஆனா அதை வெறுக்கணும். ஹல்லேலூயா. அதான் தேவன் சொல்றாரு, வெறுக்கணும். அதை வெறுத்தாதான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன பண்ண முடியும், அன்பு கூற முடியும். வெறுக்க வேண்டும். இந்த பாவங்கள், உங்கள் சாபங்கள், உங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் அறுக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு ட்ரெஸ் மலைச்சே இருக்கும். எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் பத்தாது. வீர புள்ள கொட்டினா கூட பத்தாது. ஸ்லாப் புள்ள கொட்டினா கூட பத்தாது. புடவை சுடிதார் இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எவ்வளவு நேரம் இருந்தாலும் பத்தாது. இது அடங்கணும், இந்த கம்பெனி தான் நல்லா இருக்கும், இதுக்கு மேல ஒரு கம்பெனி தான் நல்லா இருக்கும், அதுக்கு மேல ஒரு கம்பெனி தான் நல்லா இருக்கும், இந்த செயின் ஒன்றா இருக்குது, இன்னும் 2 செயின் போட நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஒரு சிலர் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு ஷூவா தான் இருக்கும், அடிக்கல வச்சுருக்கும். வாழ்நாளுக்குள்ள அந்த ஷூ போட்டதே கிடையாது, அப்படியே அடிக்க தான் வச்சுருக்கோம். இச்சே தேவையானது ஒன்றே நம்ம தேவைன்னா அதை பயன்படுத்துறதா இருக்கும். எல்லாத்தையும் வாங்கி அடிக்க வச்சு தான் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இச்சை தான் இருக்குது. அப்போ நம்ம பிடிச்சது நம்ம வாங்கக்கூடாதயா, வாங்கிக்கிங்க, போட்டுக்குங்க. நான் வேணான்னு சொல்ல, மேக்கப் போட்டுங்க நான் வேணான்னு சொல்ல, துணி போட்டுங்க நான் வேணான்னு சொல்ல, நகை போட்டுங்க நான் வேணான்னு சொல்ல. அதை பார்க்கறாங்கன்னு கூடாது. 4 பேர் வந்தா இந்த காரியம் பண்ணாங்கன்னா நான் என்ன துணி போட்டுக்கிறேன், அவங்களாம் நகைலாம் அடிக்கடி போட்டுன்னு வருவாங்க, நான் கண்ணாடி மாரி போறதா அப்படின்னு சொல்றவங்களை பார்த்து நான் சொல்றேன், மற்றவங்களுக்காக எப்போ நீ போட ஆரம்பிக்கிறியோ அன்னைக்கு நீ கிறிஸ்துவ விட்டுருன்னு. ஹல்லேலூயா. மற்றவங்களுக்காக போட, மற்றவங்களுக்காக நீ என்ன பண்ணாத, செயல்படுத்தாத. தேவன் என்ன சொல்றாரு செய், தேவன் என்ன பண்ண சொல்றாரு போடு. ஹல்லேலூயா. நான் கேட்கிறேன், ஆண்டவர் கருப்பாவுக்கு தரோம், சேப்பாவுக்கு தரோம், ஆண்டவர் கொஞ்சம் மூஞ்சி நல்லா இருக்குன்னு சொன்னா மேக்கப் எடுத்து போட, மேக்கப் நல்லா இருக்குதா? ஆண்டவர் எவ்வளோ அதுக்கான மூஞ்சிகளை கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாருக்கும் அதுக்கான முடிகளை கொடுத்துருக்காரு. என்ன பண்றான், அந்த கருப்பாக முடிய என்ன பண்றான், வெள்ளையா வச்சுக்கிறான், சேப்பா வச்சுக்கிறான், பச்சையா வச்சுக்கிறான், அப்புறம் கோல்டு கலர்ல வச்சுக்கிறான், தலையில முடியல ஆச்சு. என்ன பண்றான், முடியல என்ன பண்றான், மட்டை வெட்டிக்கிறான், இங்க மட்டை வெட்டிக்கிறான், இங்க வெட்ட பண்ணுறான், செயல்பாடுகள் நடத்துறான். கவனியமான கத்திருப்பீங்க. உடம்பு மறைக்கு பேண்ட் ஃபுல்லா போடுறான்னா முக்கா பேண்ட் போட்டு வரான், அப்பெல்லாம் திண்டில் போடுறான், முக்கா பேண்ட் போட்டு வரான் போடுறான் அப்படின்ட்டு அது செயல்படுத்துறான். இடுப்புல பேண்ட் இன்னைக்கு மட்டும் அது போட்டு வரான். இந்த பசங்களை பார்த்தா சரி டைட்டா போடாதீங்கன்னு சொன்னா, நீங்க தான் டைட்டா போடாதுன்னு சொன்னீங்க, அதனால அம்பரல்லா போட்டுக்கிறாயா, கேஷ் நேம் பெருகிட்டு போகுது. திருவள்ளுவர் வேலை டேஷன் பெருகுது, ஆளுங்களை பேர அம்பரல்லா போட்டு போனா டேஷ் நேம் பெருகினே போறது. கவனி அன்பான காத்துக்கு நம்ம நேர்த்தியான உடை அணியணுமா, நேர்த்தியான அலங்காரங்களா, நமக்கு அதெல்லாம் நமக்கு தேவை, அதெல்லாம் நம்ம போட்டுக்கணும். உடலை மறைப்பதற்கு தான் துணியை தவிர அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு அல்ல. அடுத்தவர்கள் பார்ப்பதற்கு நீ போட்டேன்னா நீ ஒரு பாவம் செய்யறதுக்கு என்ன பண்ற காரணமா இருக்கிற. அல்லேலூயா.